வணக்கம். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். இந்த மாதத்தில் ஏதாவது நன்மைகள் உண்டா, ஏதாவது கிரகங்களால் நமக்கு துன்பங்கள் உண்டா, அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிபாடுகள் என்ன, இதை தான் நம்ம இப்போ மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார். இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12 இருந்தவர் இப்போ உங்கள் ராசிக்கு வர்றது ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும். இந்த மாதத்தில் உங்களுடைய பண வசதி எப்படி இருக்குது, பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. வருமானங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உழைச்சி சம்பாதித்த சம்பாத்தியங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கூடும். குறிப்பாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அதாவது துணிமணிகள் வாங்கணும்னு நினச்சவங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையா உருவாகும். குறிப்பாக உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறதுனால இந்த மாதத்தில் யாரெல்லாம் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அல்லது வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு, அல்லது ஒரு கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வாய்ப்பு சந்தர்ப்பம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் புதன் இருக்கார். நல்லா ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் புதன் இருக்கிறது. எல்லா விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பெரிய பிளானிங்கை பண்ணுங்கள். உங்களுடைய பிளானிங் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக தான் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைய நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ அல்லது ஜூம்லேயோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்பு தேடுதல் என்பது இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அந்த தேடுதல் உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும். இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ நீங்கள் ராசி பலன் பார்த்துட்டு சும்மா கேட்டு போகிறத காட்டலாம். எந்தெந்த காலங்கள் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அந்த காலங்களில் நம்ம பெரிய லெவலில் நம்மளை டெவலப் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ காலங்கள் யாருக்காகவும் காத்திருக்கிறது இல்லை. ஸோ நல்ல காலங்கள் வரும்போது நம்ம நல்ல விஷயங்களை பயன்படுத்திக்கணும். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறதுனால எப்போ எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் பிரச்சனை இருக்கோ அப்போல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க. அதுவும் இந்த மாதம் உண்டு. அது இல்லாமல் இந்த மாதத்தில் எதிர்பாராத அடிக்கடி பயணம் அல்லது அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். உங்கள் லக்னாதிபதி தான் உங்களுக்கு சர்வீஸ்க்குரியவர். அப்படி பார்க்குற போது ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் என்பது டெஃபரெண்ட்டாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சரி உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள். ஸோ யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, அல்லது நல்லதொரு ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் ஜாபில் இருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறது, எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து போனாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கலாம், நிறைய ஸ்ட்ரகிள். ஸோ உங்களுடைய வேலையை பற்றிய ஒரு பயத்திலே வச்சுருப்பார். வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கு அல்லது வெளியேற்றப்படுவதற்கு அதுக்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் வேலையிலிருந்து இது அத்தனையும் இருக்குது. அல்லது லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள். இப்படி மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை உங்களுக்கு செய்வாங்க. ஒரு பக்கம் சனி உங்களுக்கு வேலையை கொடுக்குறாரு, வேலையை எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் குரு வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு. இந்த 2 பலன்களும் இந்த மாதம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. லோன் வாங்கி நான் சொன்னக்கூடிய இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் சகலமே வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க,
ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, பாஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சோர்சஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேருடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பெருசாக நீங்கள் இல்லாமல் ரொட்டீனாக என்ன பிஸ்னஸ் நடக்குதோ அது மட்டும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழிலில் நிச்சயமற்ற தன்மை இது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல் அது விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குது. ஆக மொத்தத்தில் லாபத்தில் நஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம். ஸோ அது நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. ஸோ இது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் இருந்தால் கூட மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை இந்த மாதம் இல்லை. உங்களுடைய 8ஆம் இடத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல ராகு அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லை, பெரிய மனிதர்களுடைய நட்பு, பெரிய உறவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த காலத்தில் நான் பெருசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவாக வரணும், அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் நிறையவே உண்டு. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு நான் முதலே சொன்னேன், தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. ஸோ ரெண்டுமே இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வர்றதுக்கு, ஆல்ரெடி நான் தொழில் முனைவராக இருக்கேங்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருசாக உங்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஷேர் மார்க்கெட் மட்டுமல்ல, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டெய்லி இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ நல்லா இருக்குங்கிறதுக்காக பெருசாக லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக என்ன நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் பெருசாக விட்டலை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களால் என்ன முடியுமோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை பண்ணுங்கள். குறிப்பாக கிரிப்டோ கரன்சி வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ, ஆய கலைகள் 64, எந்த கலைத்துறையில் நீங்கள் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது. ஏதாவது ஒரு வருமானம், சம்பாத்தியம் இருக்குது, நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. குறிப்பாக நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியலில் நீங்கள் ஏற்ற முன்னேற்றத்தை அடைவீங்க. புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் குருவும் சனியும் பார்க்குறாங்க. யாருக்கெல்லாம் பெருசாக கடன் இருக்கோ உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. கடன் இல்லைன்னா கடனை கிரியேட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஹெல்த் வைஸில் ப்ராப்ளம் இருக்குது, அதுலேயும் குரு சனி பார்வை. உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, சளித்தொலைகள், ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் நீங்கள் முருகப்பெருமான் இருக்காரோ முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சித்தர்கள் இருந்தால் ஜீவ சமாதி போங்க. எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கையை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.